ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய டெசர்ட் ரெசிபி. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப டேஸ்டியானதும் கூட. கொஞ்சம் பாலும் 4 ப்ரெட்டும் இருந்தால் போதும். 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபியை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். முதல்ல ஒரு 5 ப்ரெட்டை இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு ஸ்லைஸை 4 பீசஸாக கட் பண்ணால் சரியாக இருக்கும். அடுத்து ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கங்க. நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அடுத்து இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ளேவருக்காக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் நாம் நறுக்கி வச்ச ப்ரெட் ஸ்லைசஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு ப்ரெட் சட்டுன்னு கருகிடும். 2 பக்கமும் திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து வர வரைக்கும் இதை நாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா செவந்து வந்த உடனே நாம் இதை எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்த பேட்சையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் 2 கப் பால் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த பாலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்கி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் பால் நல்லா கொதிக்கட்டும். பால் கொதிக்கிறதுக்குள்ளே இன்னொரு சின்ன பவுலில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்துக்கங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் பால் சேர்த்துக்கங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த கஸ்டர்ட் பாலை கொதிக்கிற பாலில் சேர்த்துக்கங்க. சேர்க்கும்போது அடுப்பை குறைச்சி வச்சு சேர்த்துக்கங்க. பாலை சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பால் கொதிக்க ஆரம்பிக்கும். பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கங்க. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த பால் இன்னும் 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பால் நல்லா திக்காகி க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் இந்த பால் ஆறட்டும். பால் ஓரளவு ஆறினதுக்கப்புறமா வேறு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க. அடுத்து பொரிச்சு வச்ச ப்ரெட் ஸ்லைசஸை ஒரு 3/4 பங்கு மட்டும் பாலில் நனைகிற மாதிரி அடுக்கிடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு பக்கம் நல்லா சாஃப்டாகவும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சமாக நறுக்கிய முந்திரி பாதாம் சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதை அப்படியும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த ப்ரெட்டையும் பாலையும் தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.